மக்களே, இப்போ ஒரு 3 நாளா சட்டப்பேரவையில வந்து பாத்தீங்கன்னா, 2 நாள் பட்ஜெட்டு. ஃபர்ஸ்ட்டு பொது பட்ஜெட்டு நம்ம மரியவில்சன் அவர்கள். 2வது பட்ஜெட் பாத்தீங்கன்னா, வினோத் அமைச்சர் அவர்கள். அது வேளாண்மை துறை சார்ந்த பட்ஜெட்டு. 3வது நாள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கடிதம் கொடுத்து ஒரு சின்ன விவாதம் நடந்துச்சு. நேத்து ஃபுல்லா நடந்துச்சு. விவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா, கேட்ட கேள்விகளுக்கு சில விஷயங்கள் பதில் இருந்துட்டு, சில இடங்கள்ல பதிலே தெரியல. சில இடங்கள்ல பதில் சொல்ல தெரியல. யாருக்கு? ஆளுங்கட்சி. டிவிகேக்கு. இப்படி பதில் சொல்ல தெரியலன்னா, உதாரணத்துக்கு நேத்து ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவங்க வந்து கேட்கிறாங்க. டிஎம்கேக்கு வந்து அவங்க லாட்டின்ல இருந்து அவங்க மாமனார் மார்டின் வந்து 900 கோடி ரூபாய் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க வாங்கிப்பீங்க, இது ஆதாரம். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சத நேரத்துக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் உள்ள விட்டுருந்தாங்க. இது அவங்களாவே உள்ள விட்டு. அப்போ அந்த கேள்விக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் கேள்வி வந்து நாங்க டிஎம்டிங்கிற மாதிரி 900 கோடி ரூபாய் கொடுத்தோம் சொல்லி வைக்கிறார் வாதத்தை ஆளுங்கட்சி. அப்போ எதிர்கட்சியில இருந்து உதயநிதி அண்ணா வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அதை போய் உங்க மாமனார்ட்ட கேளுங்க மார்டின் அவர்கள்ட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்போ மறுபடியும் இருந்துச்சு ஆதவர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, அது உங்க அப்பாவுக்கு தான் தெரியும், உங்க அப்பா தான் எங்க ஆளை காணும்னு சொல்லி நம்ம விஜயண்ணா பாணியில அப்பாவா காணும் அப்படிங்கிற ஒரு 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 நக்கலா ஒரு கிண்டலா அப்படின்னு சொல்லி உங்க அப்பாவுக்கு போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி அண்ணா உதயநிதி சாரால பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாது, வேற இடத்துல வாய்ப்பு கிடைக்கலையாங்கிறது தெரியல. பட் இன்னொன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்க உதயநிதி அண்ணா கேள்வி கேட்டிருந்தா இந்த கேள்வி கேட்டுக்கலாம். திருப்பி எப்படி கேள்வி கேட்டிருக்கலாம்னா, எங்க அப்பாவை போய் கேளுங்க, என் மாமனார்ட்ட போய் கேளுங்க, அங்க அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி உங்க அப்பாட்ட போய் கேளுங்க வீட்டுல போய் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன சொன்னாங்கல்ல. அதுக்கு உதயநிதி என்ன சொல்லியிருக்கேன்னா, அவர் வந்து நீங்க இருக்கும் போது நீங்க எங்க கூட இருக்கும்போது கொடுத்தீங்கல்ல, நீங்க எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற விவரம் உங்களுக்கு தெரியும்ல. 900 கோடி ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்றீங்கல்ல, கொடுத்தது எதுக்காண்டி நீங்க கொடுத்தீங்க, எந்த லாபத்துக்காண்டி கொடுத்தீங்க, எந்த ஒரு ஆதாரத்துக்காண்டி கொடுத்தீங்க, உங்களுடைய லாபத்துக்காண்டி எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 900 கோடி ரூபாய் கொடுத்தது உங்களுக்கு தெரியுதுன்னா, அப்ப எதுக்காண்டி கொடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி உதயநிதி சார் வந்து கேட்டுக்கலாம். அப்படி கேட்டிருந்தால் அது வந்து சிறப்பான கேள்வியா இருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கு. அந்த ஆதவர்ஜுனாவுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வியை வந்து அவர் கேட்டுக்க மாட்டார். என்னன்னா, நம்ம இந்த மாதிரி கேள்வி முன்வைக்கிறோமே, 900 கோடி நம்ம நம்மளே கொடுத்துருக்குறோம், நம்ம மேல 4 ஸ்டேட்ல ED வழக்கு இருக்குதுன்னு அவங்கன்னா ஆதவர்ஜுனா அவங்க ஃபேமிலி மார்டின் அவர்கள் மேல கேஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல பேசலாமா போது என்ன யோசிக்கிறேன்னா, அவர் இப்ப அமைச்சர் ஆயிட்டாரு, ஒரு பதவியில இருக்கிறாரு, ஒரு மக்கள் ஆதரவுல ஜெயிச்ச ஒரு கூடுதலாக ஜெயிச்ச கட்சியில அவர் இருக்கிறார். அத பெண்புன்னு சொல்லலாம், தைரியம் சொல்லலாம், இல்ல மண்டை மேல உள்ள கேட்பைக்கு சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல அவர் பேசுறாருன்னா இந்த யோசிச்சு ஆதரவு இது வெளியில எப்படி பிரதிபலிக்கப்படும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல பதில் கேட்ட கேள்விக்கு பதில் மாறி மாறி சொல்லிட்டாலும் 4வது இப்படி ஒரு பதில் இருக்குது. ஏன்னா 900 கோடி ரூபாய் உங்க இதுல இருந்து கொடுக்க போது எதுக்காண்டி கொடுக்கப்பட்டது உங்க பக்கத்துல வச்சு உங்களுக்கு விவரம் சொல்லாமல வந்திருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்க 900 கோடி ரூபாய் உங்களுடைய பணத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா, உங்க ஃபேமிலில இருந்து கொடுக்குறீங்கன்னா, நீங்க லாபம் இல்லாம இருக்காது. 900 கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்கன்னா, நீங்க 2000 கோடி ரூபாய் 3000 கோடி ரூபாய் லாபம் இருக்கும். அதுமே வந்து அந்த லாட்டி தொழில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அது அவ்வளவு பெரிய லாபம். ஏதாவது இன்னும் இருக்கு. இப்போ நீங்க அந்த லாபத்துக்காண்டி கொடுத்தீங்கன்னு அவங்க சொல்லலாம்ல. அவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. ஆனா சொன்னா அவங்க மேலே தவறு என்னன்னா, நிறைய 2021 26ல இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியோட ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியை விட இந்த டிவி ஆட்சி வந்து ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆயிரத்தி அதாவது 5 1947 சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து 2021 தேர்தல் நம்ம சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் 5 லட்சம். ஆனா இவங்க 2021 26 5 லட்சம். அப்ப அந்த கேள்வி ஏற்பட்டவங்க அவங்களால பேசாம இருக்க முடியுது. கரெக்டு தான், அவங்க மேலே தப்பு இருக்கு. ஆனா
இது ஆதவர்ஜனா அண்ணாவுக்கு வந்து அமைச்சருடைய ஆதவர்ஜனா கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குங்கிறது இதுல நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு பதில் இல்லாமல் அவர் கேட்ட கேள்வி பதில் இருக்கு. அவரால் உதயநிதி ஸ்டாலினால அவரால் சொல்ல முடியல, இல்ல சொல்ல முடியல, சொல்ல வாய்ப்பு முடியல, இல்ல அவரால் இந்த சுச்சுவேஷன் பேச முடியல அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. 2 பேருக்குமே தெரியும். அது உதயநிதி ஸ்டாலின் தெரியும், அமைச்சர் ஆதவர்ஜனாவுக்கு தெரியும். ஆனா 2 பேருமே எதுக்காண்டி கொடுத்தோம், அதே மாதிரி வாங்கணும் போலதான் தெரியுது. இதை எதுக்காண்டி கொடுக்கப்பட்டதுங்கிறது வந்து 2 பேருமே சொல்லல. கேட்டா இவரு மாமனாட்ட போய் கழிச்சு, இவரு அப்பாவை போய் கழிச்சு, 2 பேரும் மாத்தி மாத்தி எதுக்காண்டி இந்த 9,000 கோடி யாருக்கு எந்த லாபத்துக்காண்டி எந்த மக்கள்கிட்ட எந்த ஸ்டேட் மக்கள்கிட்ட போய் ஒரு தொழில் ரீதியா அந்த மக்களை ஏமாத்துறது. ஏன்னா 9,000 கோடி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 9,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 2,000 கோடி ரூபாய் லாபம் இருக்கிறதுக்காண்டி தான் சற்று யோசிச்சு பார்த்து 2 பேருமே பதில் இல்லை. எதுக்காண்டி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அதே போல நம்ம விஜயண்ணா முதலமைச்சர் விஜயண்ணா வந்து அதெல்லாம் நான் நல்லா பேசுறேன். விவசாயிகளுக்காண்டி ஒரு விஷயம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் வந்து பேப்பர் படிச்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். அது பேப்பர் பார்க்குற பழக்கமே இல்லைன்னு நன்றி வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு உதயநிதி சார் வந்து பதிலளித்தார். அந்த பதிலுக்கு கரெக்டான பதில் தான். ஆனா அந்த பதிலுக்கு விஜயண்ணா திரும்ப பதில் கொடுத்துருக்காரு. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து எழுதி கொடுக்கலையா இல்ல அவருக்கு தோணலையான்னு தெரியல விஜயண்ணாவுக்கு. ஏன்னா ஒரு சில விஷயங்களை பேப்பர் பார்த்து ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து எப்பவுமே இருக்கணும். கலைஞர் ஐயா இருக்கட்டும், கலைஞர் ஐயா அவருடைய வரலாறு அவரை சொன்னோம்னா இருக்கப்பட்ட தமிழ் பேப்பர் ஒண்ணு விடாம கால் அடிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா வந்து தமிழ் பேப்பர்ல இருந்து இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு அத்தனை பேப்பரையும் பாக்குறாங்க கேள்விப்பட்டிருக்காரு சொல்லியிருக்காரு அவர்களுடைய வரலாறு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருமே பேப்பர் பாக்குறது வந்து ரொம்ப குறையும். போன் இன்ஸ்டா தான் 100ல ஒரு 5% பேப்பர் பாக்குறவங்களா தெரியும். மீறி 95% பேப்பர் பாக்குறவங்களுக்கு கிடையவே கிடையாது. போகும்போது அந்த பேப்பருங்கிறது வந்து விஜயனாவே பார்த்து படிக்கிறாரா இல்ல சும்மா அந்த இதுல எழுதி கொடுத்தனால படிச்சாரான்னு தெரியல. அது என்ன சொல்றாரு அதை பத்தி இருக்குது. சரி கேள்வி கேட்டுட்டாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜயனா. பார்க்கலாம். அடுத்த இன்னொன்னு ஒரு விஷயம் பண்ணாங்க நம்ம அமைச்சர்கள். ஒரு அமைச்சர் வந்து திருப்பதி போய் சாமி வந்துட்டு அந்த பட்ஜெட் உள்ளதை சாமி வந்துட்டு வராங்க. ஒரு அமைச்சர் சபை பண்ணிட்டு வராங்க. இது தப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு நம்பிக்கைன்னா கடவுள் மேல வச்சுருக்காங்க. முதல் பட்ஜெட் செய்யணும், இது நல்லபடியா இருக்கணும், நல்ல பேர் சொல்ற மாதிரி போயிருந்தா அவங்களும் நினைப்பாங்க. இந்த பட்ஜெட்டை பேர் சொல்ற மாதிரி இருந்தா அந்த அளவுக்கு ஒத்து இல்லை பட்ஜெட்ல. இருந்தாலும் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் சாமி கும்பிடுறது என்ன எல்லாத்துக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கணும், நல்ல முறையில இருக்கணும் அப்படிங்கிறது சாமி. இது இங்க திருப்பதி கோயில் போலாம், இயேசு கோயிலுக்கு போலாம், எல்லா கோயிலுக்கு போலாம், இது அவர் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாருக்கு ஒரு சாப்பிடும். ஆனா நீங்க மக்கள் ஓட்டு போட்டு அமைச்சர் மரிய வில்சனா இருந்தாலும் சரி, அமைச்சர் வினோதா இருந்தாலும் சரி, தமிழக விஜயண்ணாவா இருந்தாலும் சரி, மக்கள் ஓட்டு போட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய சாமி நம்பிக்கைகள் எப்படின்னா மக்களுடைய நம்பிக்கையா இருக்கும். மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறுவதா இருக்கும் உங்களுடைய பட்ஜெட். நீங்க சாமி கும்பிட்டா மட்டும் எல்லா தெய்வங்களுமே வந்து நம்ம அல்லாவா இருக்கட்டும், சீசஸா இருக்கட்டும், நம்ம சிவபெருமானா இருக்கட்டும், இந்த 3 கடவுளுமே வந்து என்ன யோசிப்பாங்கன்னா 3 கடவுளுமே ஒண்ணுதான். அப்போ அந்த 3 கடவுளுமே வந்து ஒரு மனித உயிருக்கு, மனிதனுக்கு, மக்களுக்கு நீங்க எந்த மாதிரி நல்லது பண்றீங்க அப்படிங்கிறத 3 தெய்வங்களுமே யோசிப்பாங்க. 3 கடவுளுமே அதுதான் யோசிப்பாங்க. அப்போ நீங்க அது நிறைய குறையும் ஒண்ணு இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா அது வந்து மக்களுக்கு போய் உங்களுடைய உங்களுடைய பங்கு வந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்குதா, மக்கள் எந்த இடத்துலயும் கஷ்டப்படுத்தாம இருக்குதா, உங்களுடைய பட்ஜெட் மக்களுக்கு நல்லதா அமையுதா அப்படிங்கிறதா தெய்வங்கள் பார்க்கும். இதுல நீங்க யாருனாலும் சரி, என்ன விழுந்து சாமி கொண்டாலும் சரி, இறைவன் எந்த இறைவனும் அதை ஏற்றுக்கலாம். அடுத்து ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன், இதான் குர்ஆன் சொல்லுது, பைபிள் சொல்லுது, ஈரிங் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் எப்போ துரோகம் செய்யறானோ, இழிவா பேசுறானோ, குறைச்சி பேசுறானோ அவனை தண்டிக்கப்படுவான் என்று 3 சொல்லலாம். அப்போ நீங்க சாமி கும்பிடுறாங்க, உங்களுடைய செயல் அடுத்த மனிதர்களுக்கு நல்லபடி அமையணும், நல்லபடி அமையணும். அது ஒண்ணு இருந்தால் போதும். இறைவன் நீங்க அப்போ உங்க பக்கத்திலே இருப்பாங்க அப்படின்னு 3 மதங்களுமே சொல்லுங்க. இன்னொரு விஷயம், அண்ணே நம்ம திருமாவளவன் வந்து பிசிகா தலைவர் எப்பவுமே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் பாரபட்சம் பார்த்தார். ஒரு நல்ல வெண்ணையும் ஒரு நல்ல சுண்ணாம்பு பார்ப்பார். திருமாவளவன் என்னன்னா பெரும்பான்மை மக்கள், அதாவது பெரும்பான்மை இந்து மக்களை வந்து ஒரு சில இடங்கள்ல இந்து கோயிலையும் சில இடங்கள்ல வந்து தவறாக
அந்த கோயில் இருக்க சிலைகளை பத்தியும் அவர் நெத்தி விபதியும் அழிச்சிட்டு அதை வந்து தவறான செயல் உண்டு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க திருமணம் கேட்கும்போது இந்த மாதிரி ஜபம் பண்ணிட்டு வராங்க செய்யறாங்க, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அதை ஆதரவா திருமணம் சொல்றாங்க. அவருடைய நம்பிக்கை அவர் நம்பிக்கை, ஏன்னா அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த கேள்வி ஜபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி கேள்வி சொல்லும்போது மட்டும் ஆதரவு சொல்ற நீங்க அண்ணன் கேள்வி கேட்க திருமணம் தான் கேள்வி கேட்க, மத்த நம்பிக்கையும் நீங்க குறைச்சு பேசுறாங்க, அதை நீங்க மாத்திக்கலாம். அவங்க அந்த மக்களும் வந்து அந்த மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம 3 மதங்களுமே ஒன்னே ஒண்ணு சொல்லுது, நம்ம குரானா இருக்கட்டும், கீதையா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், மற்றவங்களையும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் கஷ்டப்படுத்துற விஷயம் இருந்தால் அது இறைவன் ஏற்றுக்கலாம். எந்த கடவுளா இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு துரோகம் நடத்தாது, அடுத்தவங்களுக்கு இழிவா பேசணும். இது 3 மதங்களில் 3 புக்லயுமே சொல்லியிருக்காங்க. அண்ணன் வந்து கிறிஸ்டின் சிறுபான்மை மக்களுக்கான நீங்க ஆதரவு அளிக்கிறீங்க, நீங்க பெரும்பான்மை மக்களுக்கும் நீங்க அவங்களே கஷ்டப்படுத்தாம நீங்க பேசணுமா இல்லையா? பெரும்பாலான கேட்டுக்க, அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்க தானே செய்யுது. நீங்க இதத்தனா ஒரு நல்ல வெண்ணையும் ஒரு வேலை சுண்ணாம வைக்கிறீங்க, திருமணம் கேட்டுக்கிறார். அவ நம்பிக்கை. உங்களுக்கு பிஜேபி பிடிக்காதுங்கிற காரணத்துக்காண்டி இங்குள்ள மக்களையும் பெரும்பான்மை மக்கள் இந்து மக்களையும் அவங்க வழிபடுற வழிபாடுகளையும் குறைச்சு பேசக்கூடாதுங்க. அத எங்களுக்கும் நீங்க ஆதரவு கொடுங்க. பெரும்பான்மை மக்களுக்கும் நாங்களும் மனிதர்கள் தானே, அண்ணன் வந்து இதை செய்யலாம்ல. சிறுபான்மை மக்கள் மட்டும் நீங்க ஆதரவா பேசுறீங்க, பெரும்பான்மை மக்களுக்கும் நீங்க பண்ணுங்க. அவங்களும் மனிதர்கள் தானே, உங்க கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கும் ஓட்டு போட்டுருப்பாங்க, அவங்களும் மனிதர்கள் தானே. அண்ணன் வேண்டுகோளா திருமணம் இதை மாத்திக்கவா நினைக்கிறாங்க, மாத்தணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதே மாதிரி எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதி மதம் பேரம் எதுவுமே கிடையாது. அவங்க பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல கடவுள் நம்பிக்கை, சாமி நம்பிக்கை, மத நம்பிக்கை, சாதி எதுவுமே கிடையாது. ஆனா அப்படி இல்லைன்னா அதை வச்சுதான் அரசியல் போகும். சாதி மதம் இல்லாம அரசியல் இல்லை, அது எல்லாத்துக்குமே 8 கோடி மக்களுக்கு தெரியும். ஆனா ஒரு எம்எல்ஏக்கும் அமைச்சர்களுக்கும் சாதி மதம் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க பொது உடைமை, ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாது, அந்தந்த தொகுதிகளுக்கு அந்த மக்களுக்கு அவங்க எம்எல்ஏ, அந்த அமைச்சர்களுக்கு அவங்கதான் அமைச்சர். நம்ம விஜயன் முதலமைச்சராக இருந்தாலும் இப்போதைக்கு 65% மக்கள் ஓட்டு போடாத மக்கள், அவங்களுக்கும் விஜயநாதன் முதலமைச்சர். அது பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அவதான் முதலமைச்சர். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு இந்த சாமி கும்பிடுறது, இந்த கிறிஸ்டின் அதாவது தேச கோயில போய் ஜபம் பண்றது, திருப்பதி கோயில போய் சாமி கும்பிடுறது, இது வந்து தவிர்க்கலாம். நல்லவே அவங்க செஞ்ச நல்ல, அதாவது அவங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் நம்ம யோசிச்சாலும் அவங்க எம்எல்ஏ அமைச்சர் அந்த இடத்துல அவங்க சற்று யோசிச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து தவிர்க்கப்படணும். அவங்க போய் கும்பிடணும், அவங்க போய் தனிப்பட்ட முறையில அவங்க கும்பிடுறாங்க, அவங்க ஒரு ஃபேமிலியா போறாங்க, ஃபேமிலியா இருக்கும்போது அது அவங்க வழிபாடு, அவங்க வழிபாட்டுல யாருக்கும் தலையிடறதுக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா இது பொது பட்ஜெட், மக்கள் தான் இந்த பட்ஜெட்ல அத்தனை மக்கள் அடங்கியிருக்காங்க. இதை வந்து ஒரு மதத்தையோ எதையும் கொண்டு போய் நம்ம செலுத்த முடியாது, அந்த மதத்துல கொண்டு போய் நம்ம சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்ல எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகுறது தான் அந்த பட்ஜெட் இருக்கு. அதை மாத்திக்கணும், மாத்திக்கலாம் நம்புறோம். அடுத்து இன்னும் இதையும் நம்ம ஐயா மோடி ஐயா செஞ்சிருந்தாருன்னா இந்த வானத்துக்கு பூமி குடிச்சிருப்பாங்க. இப்படி பண்ணிட்டாரு, பட்ஜெட் இப்படி கொண்டு சாமி வந்து பூஜை பண்ணிட்டாரு வச்சுட்டாரு பண்ணிருப்போமா? பிரதமர் மோடி ஐயா இல்ல கேட்டு பிரதமர் மோடி ஐயா இதே மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருந்தா கண்டிப்பா வானத்துக்கு பூமிக்கும் குவிச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல. ஆமாவா இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும், மக்களாகி நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த இடத்துல எந்த மாதிரி செயல்பட்டா அரசியல்வாதிகள் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல்வாதிகள் மக்கள் புரிஞ்சனால மாத்தி ஓட்டு போட்டுருக்காங்க. இருந்தா விஷயம் சில இடங்கள்ல இன்னும் மாத்திக்கணும், மக்கள் தான் மாத்திக்கணும், மக்கள் தன்னை உணர்வு. இப்ப இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இன்னொரு கட்சியை சார்ந்து இன்னொரு RSS அப்படிங்கிற ஒரு தலைவர், அவங்க அந்த கட்சி RSS சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா, பிரதமர் மோடிஜி ஐயாவா இருந்தாருன்னா தகதகன் பண்ணிருப்பாங்கல்ல தமிழ்நாட்டுல. எப்படி செய்ய போச்சு? இப்ப நமக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா?
இது மெயினா அது வந்து யார் புரிஞ்சுக்கணும்னா நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். 2வது விஜயான ரசிகர்கள் விஜயான தொண்டர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனா சில கட்சிகள் அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நமக்கு வந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். லாஸ்டா ஒரு மீட்டிங் என்னன்னா இந்த பட்ஜெட்ல வந்து நான் நேற்று வீடியோ சொன்னா பொது பட்ஜெட்ல வந்து இந்த பூவாத்தை சுத்தம் பண்றேன்னு சொல்லி வட்ட எல்லா அரசியல் எந்த அரசு வந்தாலும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 1980ல வந்து பாத்தீங்கன்னா அதை குடிச்சிருக்கிறாங்க. அத சொல்லியிருக்காங்க அந்த வரலாறுல சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிட்டு வந்துருக்கு. அந்த எப்படி மாறிட்டு வந்துருக்குன்னா நம்ம சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சுத்தி உள்ள கழிவுகள் நம்ம மக்கள் தொகை கூடும் போது பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணிகள் வந்து அது வந்து சேரும். இதை நீங்க எந்த சுத்தம் பண்ணாலும் சரி, எவ்வளவு வெளிநாட்டுல இருந்து அங்கிருந்து கொண்டு வந்து இதை கொண்டு வந்தாலும் சரி, நீங்க கொண்டு வந்து 10% பிரச்சனை கிடையாது. முதல்ல அந்த கழிவு நீரை சௌமியா அன்புமணி ராமதாஸ் தான் அவங்க சொன்னாங்க. இந்த கழிவு நீரை மடைமாற்றம் பண்ணி வேற பக்கம் திருப்பி பூவாத்துல கலக்காத அளவுக்கு நீங்க அதுக்கு பட்ஜெட் ஒதுக்குனீங்கன்னா இல்ல. அதை நீங்க பண்ணினாலே பூவாத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. அவங்க சொன்னது 100% உண்மை. ஒரு ஆத்துல போய் கழிவு நீர் கலக்குதுன்னா அந்த கழிவு நீரை நம்ம என்ன செய்யணும்? அதை சுத்தம் பண்ணி மட்டும் பண்ண பிரச்சனை இல்லை. அந்த கழிவு நீர் வராம அந்த கழிவு நீர் ஆத்தோட கலக்காம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணினாலே ஆறு எப்பவுமே சுத்தமா இருக்கு. சரி பாக்கலாம். ஆனா நல்லா போயிட்டு அது போல வந்து இன்னொன்னு என்னன்னா லைவ் ஃபுல்லா லைவ் போடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நாளும் லைவ் போடுறாங்க. இப்போ பாக்குறதுக்கு எல்லாம் ஜாலியா இருக்கு. அதே மாதிரி இளைஞர்களும் லைவ் எத்தனையோ டிஆர்பி ரேட்லாம் வந்து எகிரிட்டு போச்சான் லைவ் பாக்குறவங்க. தமிழ்நாட்டு மக்களையும் லைவ் ஃபுல்லா பாத்துருக்காங்க. இளைஞர் சின்ன வயசு பசங்களை இருந்து எல்லாருமே பாத்துட்டாங்க. ஆனா இதுதான் இருக்கு. இந்த ஒரு வகையில வந்தோம்னா மாற்றம்னு சொல்லலாம். இப்போதைக்கு லைவ் போட்டுக்கனால சொல்றது. இப்போதைக்கு லைவ் போட்டுருக்காங்க. இது ஓட்டு மட்டுமே மாற்றம். நன்றி, வணக்கம்.